ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, யாரென்று தெரியாத ஒரு நபர் மூலமாக உனக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கப் போகிறது தங்கமே. இதுவரை உறவுகளுக்கு, உன்னிடம் இருக்கும் நண்பர்களுக்கு செய்து நீ என்ன பலனடைந்தாய்? ஆனால் யாரோ ஒருவர் மூலமாக நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது கடன், அந்த கடனை நான் முழுவதுமாக எடுத்து விடப் போகிறேன். இதற்கு பிறகு நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். யார் என்பது இன்னும் 2 நாட்களுக்குள் உனக்கு தானாகவே தெரிய வரும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து சந்தோஷம் என்றால் இதுதான் என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலையோ மாறப்போகிறது. நீ நித்தம் சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையை ரசித்து வாழப்போகிறாய் தங்கமே. இதற்கு பிறகு எந்த ஒரு கவலையும் இருக்காதா? ஆனால் நீயாக உருவாக்கி கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பாரத்தை அடியுடன் எடுக்கத்தான் நான் வந்துவிட்டேன். பல பேரிடம் உதவியை எதிர்பார்த்தாய், ஆனால் யாருமே உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டார்களே தவிர அவர்கள் உதவி செய்ய மனம் வரவில்லை. அவர்களோ போலியாக இருந்து விட்டார்கள். நான் அனுப்பும் இந்த புதுமுகமான உறவு உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டத்தையும் நீக்கும். உனக்கான உதவி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையோ மாறக்கூடிய தருணத்தை நீ சந்திக்கப் போகிறாய். இனி தைரியமாக இரு. எல்லா நாளும் இனி உனதுடைய நாள். உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்லவா? பிறருக்கு துரோகம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது போல் எல்லாம் படிப்படியாக நடக்கிறதா? ஆனால் நானோ என்னை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்று நினைக்கும் நான் இங்கு படாத பாடுபட்டு பலர் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கிறேன் என்றுதானே உன் மனதில் இருக்கிறது. நீ சொல்லும் அனைத்தும் உண்மைதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வழியெல்லாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ கவலைப்படாதே. அவரவர் செய்த கர்மாவின்படி அவரவர் வாழ்க்கை அமைகிறது. இப்பொழுது செய்வது கெட்டது இன்னும் சற்று நாட்களுக்குள் நிச்சயமாகவே அவரவர் சந்திப்பார்கள். நீ நல்லதை சந்திக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லதுதான் நடக்கும். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்வில் அனைத்திலும் வியக்கும் வண்ணம் உயர்த்தியே தேருவே. இதுவே என்னுடைய கடமை. நான் இருக்கிறேன். நம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தும் நானே உனக்கு நடத்தி தருவேன். உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் குடும்பம் அனைத்தும் அமைதி நிச்சயமாக ஏற்படும். நீ இழந்த எல்லாம் உன்னை வந்து சேரும். என்னுடைய வழி எப்பொழுதும் நேர்மையாகத்தான் இருக்கும். என்னுடைய குழந்தையையும் நான் நேர்வழியில் தான் அழைத்து செல்வேன். நீ யாரை பார்த்தும் எதையும் பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். அவர் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த நிலைமையில் உள்ளது என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். நிச்சயமாகவே உனக்கான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதன்படி உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். யாரை பார்த்தும் நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை நேராக உள்ளது. நிச்சயமாக நேர்வழி அழைத்து செல்வேன். இந்த சாய் நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். எதை பற்றியும் கவலை இல்லாமல் இரு. உனக்காக நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.